குருச்சரணம். இந்த உலக மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க அறிவான குழந்தைகள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடுவழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறேன்னா, பணத்துக்காக எப்படியெல்லாம் காம்பினேஷன் போட்டு நம்ம பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னா, ஒன்லி ப்ராஸ்பெரிட்டி, அதாவது உங்கள் பிஸ்னஸ்ஸு, நீங்கள் வேலை செய்கிற வேலை என்ன வேலையில் அதில் ப்ரமோஷன், அது மட்டும் இல்லை நிறைய பண வரவுக்கு, அது எந்த ரூபத்தில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, எதில் வேணுமாலும் வரலாம். அப்படி பண வரவுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. அதுக்கு ஒரு 10 வகை இருக்குது. அதில் 5 வகையை நான் முதல்ல பேசுகிறேன். ஏன்னா பண வரவுங்கிறப்ப நிறைய எல்லாருக்கும் விதவிதமாக போட்டுக்கணும்னு ஆசைப்படலாமேன்ட்டு பிரேஸ்லெட்டை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 என்ன, பிச்சு. இந்த பிச்சு என்னென்னா, இதை நம்மளுடைய சுண்டுவல் பார்க்க போடணும். நான் அப்படி தான் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். சுண்டுவல் நோக்கி போடணும். அது மட்டுமல்ல, இந்த பிச்சு ஃபார் எவ்ரிதிங், ப்ரொடெக்ஷன், பணம், அதுக்கப்புறம் அன்பு, பாசம், என்னமா இந்த உலகத்துக்கு அதெல்லாம் பிச்சு கொடுக்கும். அப்போ பிச்சு இருக்குது நடுவில். இப்போ நான் போட்டிருக்க பிச்சுவை பாருங்கள், நான் சிட்ரினில் போட்டிருக்கேன். இந்த மாலையும் சிட்ரின், பணத்துக்காகவே இருக்கிறது. மாலை சிட்ரின்னு, தோடு சிட்ரின்னு, அதுக்கப்புறம் இதுவும் சிட்ரினில் பிச்சு போட்டிருக்கேன். பிச்சையுடைய சுண்டுவரில் பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். அதுதான் பவர், புரிஞ்சுதா? இப்போ 2 பிச்சு இருக்கிறதா இருந்தால் ஒரு பக்கம் சுண்டுவரல், இந்த பக்கம் சுண்டுவரல் பார்க்கலாம். டபுள் பிச்சும் போட்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ பண வரவுக்காக ப்ராஸ்பெரிட்டிக்கு, ப்ராஸ்பெரிட்டினா எப்படி, உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், அது மட்டும் இல்லை எந்த ரூபத்தில் வேணுமா வரலாம். ஏதோ நிலம் வச்சுருப்பீங்க, அது படு வேலைக்கு போகும், அதில் பணம் வரலாம். ஏதோ ஒருத்தங்க அங்கெல்லாம் லாட்டரி சீட் ரொம்ப வாங்குகிறாங்க, இல்லை அது மாதிரி லாட்டரி சீட்டில் வரலாம். எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது, அந்த ரூபத்தில் வரலாம், புரிஞ்சுதா? அதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த பவர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதை காம்பினேட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், கோல்டன் பிச்சு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கோல்டன் பைரைட், இது கோல்டு கலரில் இருக்கும், கோல்டு பைரைட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, க்ரீன் அவென்ச்சுரின், அது பைசாக்காக. அதுக்கப்புறம் பெரிடாட். இந்த கலவையில் 1, 2, 3 கலவையில் இதை போட்டிருக்கு. சரி, அடுத்த வகை என்ன, அடுத்த வகையில் என்னென்னா பிச்சு, அதுக்கப்புறம் கார்னட், அதுக்கப்புறம் கோல்டு பைரைட், ஃபுல்லாக கார்னட், புரிஞ்சிச்சா? இது கார்னட். அடுத்ததில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிச்சு, சில்வர் பைரைட், அது சில்வர் பைரைட். சில பேருக்கு சில்வர் பைரைட் ரொம்ப லக்காக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு கார்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் வச்சுருப்போம், ஏன்னா சில்வர் பைரைட். அதுக்கப்புறம் இது பெரிடாட்டு. பெரிடாட்டுக்கு அப்புறம் என்னென்னா க்ரீன் அவென்ச்சுரின். ஓகே, இந்த 3வது வகை. அடுத்தது 4வது வகை எடுத்துக்குவோம். 4வது வகை எப்படின்னா பிச்சு, க்ரீன் அவென்ச்சுரின், அதுக்கப்புறம் சிட்ரின், அதுக்கப்புறம் சிட்ரினே கொடுத்துருக்காங்க, திரும்ப க்ரீன் அவென்ச்சுரின், திரும்ப இங்கே இருக்குள்ள கோல்டு பைரைட்டை ஊட கொடுத்துருக்காங்க, புரிஞ்சிச்சா? அடுத்தது எடுத்துக்குவோம். பிச்சு, க்ரீன் மேலக்கைட், அதுக்கப்புறம் சிட்ரின், அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் டைகரை. ஏங்க டைகரை என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு தைரியமே இருக்காது பணம் சம்பாதிக்கணுன்ட்டு. அந்த தைரியத்துக்கு தான் டைகரை போடுறது. டைகரையும் இந்த க்ரீன் பாருங்கள், அப்படி நல்ல பவர் தெரியுது. சிட்ரின்னு, டைகரை, அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் அவென்ச்சுரின் கலக்கிறப்ப அது தைரியத்தோடு சேர்ந்த ஒரு இது வந்தோடனே டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அதில் பணம் வரும், அந்த மாதிரி. ஸோ இந்த 5 ஃபார் மணி. இந்த மணி இதை என்ன பண்ணணும், பவர் பண்ணிக்கணும். இதுக்காக நான் நிறையா சொல்லியிருக்கேன். மணிக்கு பவர் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கேன். இது ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு மெழுகுவத்தியை, பச்சையில் ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த மெழுகுவத்திலே எத்தனை கோடின்னு சொல்லி ஒரு இந்த காம்பஸ் இது இருக்கு, அதை வச்சு அதை கிறுக்கி அது எழுதி நோட்டை பின்ன வச்சு அதை எழுதணும். எழுதிட்டு ஒரு சின்ன மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க, அது ஃபுல்லாக எரியறார கூடணும், ஃபுல்லாக எரியறார கூட்டணும். இது அதுக்கு முன்னால் வச்சுட்டிங்கன்னா போகும், பவராயிடும், புரிஞ்சிச்சா? என்ன உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த மெழுகுவத்தி பார்த்துக்கிறோம். தீபம் இல்லையாது, அந்த மெழுகுவத்தியில் அது கேண்டில் மேஜிக்குங்கிறது நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய காமன் வெரைட்டி. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அடுத்ததில் சொல்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணுங்களா. குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும், ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம்,
மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 14th மெயின், 5th செக்டார், HSR லேஅவுட், பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.